ஈவேரா எல்லாம் பிறக்கலன்னா நீங்க எல்லாம் சூத்திர மகனா இருந்திருப்பீங்க. எங்களுக்கு என்ன கோபம் வருதுன்னா, நாங்க தெளிவா இந்த பேட்டியில சொல்லிட்டேன் அந்த தம்பி மனோஜுக்கு. தம்பி, மனுதர்ம கோட்பாட்டை நாங்க இருக்கல, வள்ளுவத்தின் கோட்பாட்டை நாங்க இருக்கிறோம். சரியா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் தமிழனுடைய கோட்பாடு. சரிங்களா? மனுன்னு ஒருத்தன் இருந்தான், ஒரு வட இந்திய பிராமணன் இருந்தான், அவன் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினா, வர்ணாசிரம கோட்பாட்டை உருவாக்கினானா, அது அந்த நிலத்துல வாழ்றவனுக்கு, எனக்கு இல்ல, தமிழனாகிய எனக்கு இல்ல. சரியா? இல்ல அதைத்தான் இங்க வந்து பின்பற்றினாங்கன்னா அது அன்னைக்கு இருந்த மன்னர்கள், அது குறிப்பாக நாயக்க மன்னர்கள், விஜயநகர பேரரசு அழிஞ்ச போது வாழ வழி இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள வந்த நாயக்க பேரரசு காலத்துலதான் இங்க இது நுழையுது, அந்த வர்ணாசிரம கோட்பாடு நுழையுது இந்த நிலத்துக்குள்ளார. சரி, அதை நீங்க மீட்கிறதுக்கு, அதுல இருந்து நீங்க மீட்கிறதுக்கு போறான்னீங்கன்னு நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. அது நான் ஒருவேளை போனா போதுன்னு உண்மையினு கூட நான் ஒத்திக்கிறனே வச்சுக்குவேன். சரியா? அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றீங்க? தமிழர்கள் சூத்தர்கள், தமிழர். அந்த கோட்பாடு என்னது இல்ல, என்னது இல்ல, என் கோட்பாடா இல்லாதத நீ தமிழர்கள் தான் சூத்திரன்னு சொல்லும் போது இது தவறா மாறுது. நான் ஏற்கலங்கும் போது என் மேல நீ ஏன் திணிக்கிற? அதான் நான் சொல்றேன், இது இந்தி திணிப்பை விட மோசமான திணிப்பு. எனக்கு வேணாங்கிறேன், நான் சூத்திரன் இல்லங்கிற, தமிழர்கள் சூத்திரர்கள் இல்லன்னு நம்ம சொல்றோம். நீ எதுக்கு திரும்பி திரும்பி சொல்ற? இப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, மனு கோட்பாட்டை எழுதின மனு உயிரோடு இருந்தா, சரியா, அந்த உயிரோடு இருந்து மனு ஒருவேளை உயிரோடு இருந்து வந்து தமிழர்களே நீ சூத்திரன்னு சொன்னா அவனை சொல்றவன செருப்பு கொண்டு அடிப்போம். சரியா? சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? ஒருவேளை அந்த மனு கோட்பாட்டை ஏற்கின்ற பிராமணர்கள் ஒருவேளை இந்த நிலத்துல இருந்து அந்த பிராமணர்கள் தமிழ்நாட்டின் தெருவுங்க எங்கேயாவது பொதுக்கூட்டம் போட்டு தமிழர்களை நீங்கள் சூத்திரன்னு சொன்னா அவனுக்கும் செருப்படி விழும், சரிப்படி விழும். ஒருவேளை தமிழர்களை சூத்திரல் என்று யார் சொன்னார்? மனு சொன்னார், பிராமணர்கள் சொன்னார் என்று தந்தை பெரியார் உயிரோடு வந்து சொன்னாலும் பிச்சு எடுத்துருவோம். சரியா? எங்களுக்கு இல்லாத உடனே எங்களுக்கு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. சரியா? இன்னைக்கு இந்த மனோஜுங்கிற பையன் சொல்றான் தமிழர்கள் எல்லாம் சூத்திரா இருந்திருப்பாங்க, பெரியார் பிறக்கலாம். டே, திருப்பி திருப்பி அவன் ஒரு முறை எழுதி வச்சுட்டு போனா, நீ 1000 முறை தெருவுல வந்து அதையே சொல்லி சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தன்னா, சரியா, உன்னை செருப்பு கொண்டு பிக்கிற தவிர எங்களுக்கு வேற வழி இல்லாம போயிடும். நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா கன்னட இனத்துல சூத்திரர்கள் இல்லையா? தெலுங்கு இனத்துல சூத்திரர்கள் இல்லையா? மலையாள இனத்துல சூத்திரர்கள் இல்லையா? அப்ப மலையாளிகள சூத்திரர் இருக்கான், கன்னடத்துல சூத்திரர் இருக்கான், தெலுங்குல சூத்திரர் இருக்கா, என்னைக்காவது நீ பேசிருக்கியாடா? ஏன் தமிழ்ல மட்டும் சூத்திரம் இருக்கா சூத்திரான்னு பேசிட்டே இருக்க? நான் சூத்திரமே இல்லைங்கிறேன், அந்த கோட்பாட்டையே நான் ஏற்கலங்கிறேன். எனக்கு நீ யாரா பேர் வைக்க? எனக்கு நீ யார் பேர் வைக்க? எங்க அப்பா எனக்கு பேர் வைக்க மாட்டானா? உனக்கு அப்பா பெரியாரா இருந்தா உங்க அப்பா வச்ச பேரு நீ சூத்திரனா இருந்துட்டு போ. என்ன சூத்திரம் இருக்க சொல்ற? நீ தான் சூத்திரன், நீ தான் பாட்டிக்கு பிறந்தவன், நான் எப்படி பிறந்தவன்? அவன் என்ன சொல்ற? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதனால இந்த பெரியார் இயக்கங்கள் தேவையில்லாம தமிழர்கள் மீது அடையாள திணிப்ப, தேவையில்லாத கோட்பாடுகளை திணிக்கிற வேலையை நிறுத்திக்கணும். தமிழர் நிலத்தை எப்படி பண்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நாகரிகமா நீங்க பேசினா நாங்க நாகரிகமா பேசுவோம். தேவையில்லாத அநாகரிகமா இறங்கினா வேற மாதிரி ஆயிடும்.